நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருந்த 31 நாளாக கன்சிஸ்டண்ட்டாக இன்டர்டே ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் தான் உங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் பேசுகிறேன். வணக்கம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தா, அதானி போர்ட்ஸில் பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். இன்றைக்கி அதானி போர்ட்ஸில் பொசிஷன் என்ட்ரு ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த பொசிஷன் கிடச்சிடுச்சு. அதை தவிர்த்து நம்ம ஏற்கனவே சில பொசிஷன் எடுத்திருந்தோம். அதை பற்றின ஒரு குயிக் வாக் த்ரூ பார்த்துடலாம். ஸோ ரிலையன்ஸ் ஒரு பாசிட்டிவ் ஹேமர் ஃபார்மாக இருந்தது. இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். வெயிட் பண்ணுவோம். இது கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. டிசிஎஸ் நம்ம ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்திருந்தது, புல்லிஷ் பியர்சிங் நடந்திருந்தது. அதுக்காக இதில் என்ட்ரு ஆயிருந்தோம். அதுக்கும் நடந்துகிட்ருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஹெச்இஜி இதுலேயும் ஒரு புல்லிஷ் பியர்சிங் நடந்திருந்தது. அந்த டார்கெட்டுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது மூணுமே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதை தவிர்த்து இன்றைக்கி புதுசாக இதில் வந்த என்ட்ரி அதானி போர்ட்ஸ். அதானி போர்ட்ஸ் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 381 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நம்ம இதை வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் 312 ரூபான்னு சொல்லியிருந்தோம். டார்கெட் 400 ரூபா, 425 ரூபா, 446 ரூபா மற்றும் 487 ரூபா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த டார்கெட் நம்ம ரீச் பண்ணுவோமா, ரீச் பண்ண மாட்டோமா பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போதைக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்றதையும் பார்த்துடலாம். ஸோ அதானி போர்ட்ஸ் இதோ இருக்கார். ஸோ அதானி போர்ட்ஸ் பார்த்தோம், நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருந்தது. அந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆயிருந்தது. அதனால தான் என்ட்ரு ஆயிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 381 ரூபா தாண்டி கிட்டத்தட்ட 387 388 ரூபா கிட்ட போச்சு. 386 ரூபா 62 காசு வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. பட் என்ட்ரு ஆயிருக்கு. நிறுத்தி நிதானமாக பார்த்துட்டு இதிலேருந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோம். ஓகே, நிறுத்தி நிதானமாக ப்ராஃபிட் நம்ம எடுக்கிறோம். கவலையப்படாதீங்க. அடுத்தது புதுசாக என்ட்ரு ஆகிருக்கிற நாளைக்கு என்ட்ரு ஆக போகிற இன்ட்ராடேஸ் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்றதையும் பார்த்துடலாம். முதல்ல எடுத்துருக்கிறது பிபிசிஎல் என்ன எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஸோ பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு, சூப்பரான ட்ரெண்டுங்க. கீழே நல்லா கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளில் நல்ல மேலே போயிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வால்யூம், நல்ல வால்யூமோட பக்காவாக பேரிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்கு. உங்கள் கேண்டில் ஃபுல்லாகவே ரெட் கேண்டில் வந்து சாப்பிட்ருச்சு. நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒரு என்கல்ஃபிங் நடக்குதுன்னா பச்சை கேண்டில் சிகப்பு கேண்டில் ஃபுல்லாக சாப்பிட்றணும் அப்படின்னு. பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் போல்டாக்குற மாதிரி க்ளீனாக சாப்பிட்ருக்கு. ஆனால் ஒரு சின்ன வருத்தம், ஒரு சின்ன நெருடல் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே வராமல் அப்படியே லைட்டாக எட்டி பார்த்துட்டு போயிடுச்சு. அது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியல. அதனால் இதுக்கு ஃபுல்லாக ரேட்டிங் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி நேற்றைய கேண்டில், அது என்ன கேண்டில்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி கேண்டில் வந்து முகூர்த்தோட கேண்டில். நமக்கு ட்ரேடிங்கே 1 ஹவர் விண்டோவில் தான் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. அதனால் இதையும் ஒரு ரொம்ப இதாக சொல்ல முடியாது. ஸோ 5க்கு 5 ரேட்டிங் கொடுக்க முடியாது. ஆனால் 5க்கு 3 ரேட்டிங் கண்டிப்பாக கொடுக்கலாம். நாளைக்கு ட்ரேட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். இதோடைய ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். 391 ரூபா 80 காசுக்கு கீழே போனால் இதை வித்துடலாங்க. ஸ்டாப் லாஸ் 416 ரூபாங்க. டார்கெட் 389 ரூபா 387 ரூபா. 0.5 and 0.1 இல்லை 0.5 and 1% டார்கெட். மேலும் 386 மற்றும் 375 ரூபா டார்கெட். பிபிசிஎல் நாளைக்கு என்ட்ரு ஆகிறோம். என்ன நடக்குதுன்றதை பார்க்குறோம். அடுத்தது ஐஓசி. ஸோ ஐஓசியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க. ஐஓசி மன்னிக்கணும், ஐஓசி சார்ட் சரியாக லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஆனால் ஏன் சார்ட் எனக்கு வந்து 14ஆம் தேதி சார்ட் வரைக்கும் தான் வந்திருக்கு. 17ஆம் தேதி சார்ட்டை தான் இன்னைய சார்ட் வரல. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் வரவில்லை என்று தெரியலையே. ஐஓசி திரும்பவும் போட்டு பார்ப்போம். வா, வேறு சார்ட் போயிட்டு நான் திரும்பவும் ஐஓசி வரேன். என்னென்னு தரங்க, சார்ட்டில் வரலை. பட் உங்களுடைய சிஸ்டம் நீங்கள் சார்ட் போட்டு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இந்திய டே கேண்டில் ஒரு பெரிய ரெட் கேண்டில். நம்ம வந்து பிபிசிஎலுக்கு பார்த்த மாதிரியே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்து. இதுவும் ஒரு பக்கா பேரிஷ் என்கல்ஃபிங்காக நடந்திருந்தது. இதுலேயும் ஒரே நெருடல். என்ன நெருடல் அப்படின்னு கேட்குறீங்களா? முந்தா நேற்றைய கேண்டில் இறங்கி மேலே போயிருக்கு. அதே மாதிரி நேற்றைய கேண்டில் நவம்பர் 14ஆம் தேதி கேண்டில் உங்களுக்கே தெரியும் முகூர்த்த கேண்டில் 1 மணி நேரம் தான் ட்ரேடிங்காக நடந்தது. அதனால் இதுக்கு 5க்கு 5 ரேட்டிங் கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஆனால் 5க்கு 3 ரேட்டிங் கொடுக்கலாம். நாளைக்கு ட்ரேட் பண்ணலாமானா கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாங்க. என்ன நடக்குதுன்ற பார்க்கலாம். இதோடைய ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் 84 ரூபா 25 காசுக்கு கீழே போச்சுன்னா விற்றுட்டு ஸ்டாப் லாஸ் 87 ரூபா, டார்கெட் 83.75 83.25 மற்றும் 81 ரூபா டார்கெட் வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் டார்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மைதாங்க, என்னுடைய ட்ரேடிங் ஸ்டைல் அப்படி தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா என் ட்ரேடிங் ஸ்டைல் அப்படி இருக்கும். பொசிஷனில் அந்த மாதிரி இருக்காது. பொசிஷனில் கிட்டத்தட்ட 1:1 ட்ரேடிங் தான் வச்சுருப்பேன். ஆனால் ஏன் இன்ட்ராடேயில் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்ற ரீசன், அதை வச்சு எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுக்கிறதுன்ற வழி, இதை பற்றின வீடியோவை கூடிய சீக்கிரம் உங்களுக்காக நான் எடுத்து போடுறேன். வெயிட் பண்ணுங்கள், காத்திருங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை தட்டி விடுங்க. ஏன் இதை செய்யணும்? அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கும் தெரியும். நீங்களும் நிறையா காசு சம்பாதிக்கலாம், உங்களுடைய செலவுகளையும் ஈஸியாக ஈடுகட்டலாம். இதை தவிர்த்து மற்ற விஷயங்களுக்கு உங்களுடைய பணத்தை நீங்கள் சந்தோஷமாக செலவும் இடலாம். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்தோட்டங்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னுடைய எண்ணங்களையும் கருத்தோட்டங்களையும் நானும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.